இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹாஃப் கிராஸ் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம முதலே ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஸ் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் கிராஸ் ஸ்டிச், இந்த நேம்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து கிராஸ் ஸ்டிச்சோட பாதி மட்டும். ஸோ கிராஸ் ஸ்டிச்சில் என்ன பண்ணுவோம், நம்ம இந்த மாதிரி டயக்னலாக நம்ம போட்டுகிட்டே போவோம். அப்புறம் திருப்பியும் ரிவர்ஸில் இந்த மாதிரி நம்ம வந்து அதை கிராஸ் பண்ணிட்டே வருவோம். ஹாஃப் கிராஸ் ஸ்டிச்னால் ஒரே ஒரு டயக்னல் ஸ்டிச்சஸ் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி, ஸோ இங்கே கீழேருந்து ஆரம்பிப்பீங்க, மேலே போவீங்க, அதுக்கப்புறம் பின்னாடி போயிட்டு கீழேருந்து ஆரம்பித்து மேலே போவீங்க. ஸோ இந்த மாதிரி வெறும் ஒரே ஒரு டயக்னல் பார்ட் மட்டும் உங்களோட கிராஸ் ஸ்டிச்சில் இருக்கிறது தான் ஹாஃப் கிராஸ் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. இது எப்படி போடலாங்கிறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன், நீடில் போட்டிருக்கேன். ஸோ எப்பவும் போலவே நீங்கள் வந்து கேன்வாஷோட பின்னாடிருந்து நீங்கள் ஆரம்பிப்பீங்க. ஸோ பின்னாடி நான் ஒரு ஹோலில் விட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து கிராஸ் ஸ்டிச் போடுற மாதிரி தான். ஸோ என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கா, ஸோ டயக்னலாக நம்ம வந்து நெக்ஸ்ட்டு காலமில் இருக்க ஹோல்குள்ளார விடுவோம். அடுத்தது இருக்கிறதுல கீழே இருந்து விட்டு நெக்ஸ்ட் டயக்னலாக இருக்க ஹோல்குள்ளார விடுவோம். அடுத்து கீழே இருந்து விட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டயக்னலாக இருக்கிறதுக்குள்ளார விடுவீங்க. ஸோ இந்த மாதிரி கிராஸ் ஸ்டிச்சில் பாதி மட்டும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஃப் கிராஸ் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சில டிசைன் பேட்டர்ன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ.